பழைய குற்றால அருவியில் குளித்த போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நெல்லையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சிறுவனை தீயணைப்புத்துறை போலீஸ் மிக தீவிரமாக தேடி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையால் குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அங்கிலிருந்து அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், இப்போ ஒரு சிறுவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதா சொல்லப்பட்டது. சிறுவன் மீட்கப்பட்டு விட்டாரா? கூடுதல் தகவல். தற்போது வரை மீட்கப்படவில்லை. அந்த சிறுவன் பெயர் அஸ்வின், 16 வயதான அந்த சிறுவன் நெல்லையைச் சேர்ந்தவர் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது தீயணைக்கும் படையினரும் போலீசாரும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரான கமல் கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சுரேஷ்குமார் மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் முகாமிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். 2 தீயணைக்கும் வாகனங்களில் வந்த வீரர்கள் அருவிக்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரை சிறுவனை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லையைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சிறுவனோடு வந்த உறவினர்கள் இருக்காங்களா? அவங்க தரப்புல எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, அவங்க அழுதுட்டு இருக்காங்க. எதுவும் அவங்க பேச வைக்க தயாரா இல்லை. அவங்கள போலீசார் பாதுகாப்பாக ஆசுவாசப்படுத்தி ஒரு வாகனத்தில் அமர செய்திருக்கிறார்கள். அவர்களை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் பையன் நல்லபடியாக திரும்பி விடுவான் என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப்பட்டு வருகிறது. அவர்கள் மேற்கொண்டு எதுவும் பேச தயாராக இல்லை. இன்றைய தினம் அங்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? திடீரென ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன்பு இதுபோல திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட வரலாறு இருக்கா தேவராஜன்? அதாவது இப்போ தற்போது மே மாத கோடைக்கால விடுமுறை காலம் என்பதால் சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் குற்றாலத்திற்கு, அதாவது குற்றாலத்தில் தண்ணீர் இருந்தால் இல்லாட்டாலும் குற்றாலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வெளியூர் பயணிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் தற்போது கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் குற்றால அருவிகளில் சிறிதளவு தண்ணீர் வந்தது. அந்த சிறிதளவு தண்ணீரில் நீராடுவதற்காகவே இன்று ஏராளமானோர் வந்திருந்தனர். நேற்று பெய்த மழை காரணமாக அனைத்து அருவிகளிலும் இதே அளவு தண்ணீர் வந்து கொண்டிருந்தால் பழைய குற்றால அருவி, 5 அருவி, மெயின் ஃபால்ஸ் ஆகிய 3 அருவிகளிலும் மக்கள் விழுத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் எதிர்பாராத விதமாக இன்று பிற்பகல் பெய்த மழையால் வெள்ளம் திடீரென ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் 2 உயிரிழந்தனர் சம்பவம் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. தற்போது இந்த சிறுவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது தெரியவில்லை. பாதுகாப்பாக இருக்கிறானா, அடித்துச் செல்லப்பட்டு எங்கு இருக்கிறான் என்பது மீட்பு பணிகளுக்கு பின்னரே அது குறித்த விவரம். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் தேவராஜன். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தம்பி வாங்க விடு, வா தகுடு. ஏமா இங்கிட்டு வாங்க. அப்படி ஹலோ, ஏமா ஏமா அப்படி வாங்கம்மா, அப்படி வாங்க. ஏய், நான் பின்னாடி போனாரு கொண்டாங்க, அங்கிட்டு கூப்பிட்றா. ஏய் கொண்டாங்க, அப்படி கூப்பிட்றா, அப்படி போடா. அண்ணன் அண்ணன் அந்த லேடிஸ் மாமா, அந்த லேடிஸை மட்டும் கூப்பிடுறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.